வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் விதமாக காவல்துறை தொலைபேசி எண்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகள் நகரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரதராஜ பெருமாள் சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் ஊஞ்சல் உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் 500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த இடத்தில் தடயங்கள் மற்றும் சாட்சி ஆவணங்களும் பிரேத பரிசோதனையின் போது மருத்துவ பரிசோதனையில் கைப்பற்றப்பட்ட தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோரிடமிருந்து இரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டது. இவை புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள தடய அறிவியல் துறையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இது 55 நாட்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டு ஆய்வு அறிக்கையாக புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் கடந்த 25ஆம் தேதி ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறை தீவிரம் காட்டியது. சிறுமி கடத்தல், உடல் மறைப்பு வரையிலான சம்பவங்கள் தொடர்பாக நேரில் பார்த்த சாட்சிகள், குற்றவாளிகள் நாடகமாடிய போது உடனிருந்து சாட்சிகள் என 80 சாட்சிகள் இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் சாட்சிகள் அளித்துள்ள வாக்குமூலங்கள் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு முக்கிய ஆதாரங்களாக குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட சிறுமியின் இரத்த ஆடைகள், சடலத்தின் சேகரிக்கப்பட்ட சில மாதிரிகள், குற்றவாளிகளின் இரத்த மாதிரிகள், ஆண்மை பரிசோதனை அறிக்கை, DNA அறிக்கை ஆகியவை தடயவியல் துறையின் ஆய்வு அறிக்கையுடன் போக்சோ நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தல், அடைத்து வைத்தல், பலாத்காரம் செய்தல், கொலை செய்தல், சாட்சிகளை அழித்தல், SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை DGP சீனிவாசன் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு SP கலைவாணன், கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் குற்றப்பத்திரிகை இணைய வழியே போக்சோ நீதிமன்றத்திற்கு பதிவேற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பதிவேற்றம் முடிந்த நிலையில் SP லட்சுமி சௌஜன்யா, ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் நீதிமன்றத்திற்கு நேரடியாக வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய SP லட்சுமி சௌஜன்யா, சிறுமி படுகொலை செய்யப்பட்ட வழக்கின் குற்றப்பத்திரிகை இன்று மாலை தாக்கல் செய்யப்பட்டது என தெரிவித்தார். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தெரிவிக்கும் விதமாக காவல்துறை எண்கள் பொறித்த பதாகைகளை போலீசார் நகர வீதிகளில் வைத்தனர். புதுச்சேரியில் சமீப காலமாக கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஆபரேஷன் விடியல் என்கின்ற பெயரில் போலீசார் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனைகள் மேற்கொண்டு கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அதேபோல் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கிழக்கு காவல் சரகத்திற்குட்பட்ட பெரிய கடை போலீசார் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் இருக்கும் பகுதிகளில் யாரேனும் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ அல்லது விற்பனை செய்தாலோ, அதேபோல் பொது இடங்களில் மது அருந்தினாலோ உடனடியாக காவல் நிலைய அதிகாரிகளை அவர்களது செல்போன் எண்களில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்றும், அப்படி தெரிவிப்பவர்களின் அடையாளங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் அச்சடிக்கப்பட்ட வேண்டுகோள் பதாகைகளை கடற்கரை சாலை, ரெயின்போ நகர், கோவிந்த சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளின் முக்கிய இடங்களில் வைத்தனர். புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு புனித ஜெயராக்கினி அன்னையின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் ஆலய பங்கு தந்தை பால்ராஜ் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடி மரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. அதனை அடுத்து நவ நாட்களில் தினம்தோறும் காலை மாலை திருப்பலிகள் நடைபெற உள்ளன. 13ஆம் தேதி பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் திரளான ஊர் பொதுமக்கள், இறைமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமிகளின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி நகரப்பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சன்னதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமத் சமேத ஸ்ரீ கோதண்ட ராமேஸ்வரருக்கு 58ஆம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சீதா லட்சுமண ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயில் உட்பிரகாரத்தில் உலா வந்து தொடர்ந்து ஊஞ்சலில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சமூக சேவகர் அருண் தூய்மை பணியாளர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக சமூக சேவகர் அருண் என்பவர் தொடர்ந்து கோடை வெயில் காலங்களில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் உட்பட பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் சர்பத் உட்பட பழச்சாறுகளை வழங்கி வருவது இணையதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தற்பொழுது இலவச நீர்மோர் மட்டுமல்லாமல் கோடை வெயிலின் வெப்பத்தால் பாரதி பூங்காவில் ஒதுங்கிய பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரின் பசியை போக்க அன்னதானமும் வழங்கி வருகிறார். கோடை வெயிலின் வெப்பத்திலிருந்து தப்பிக்க பாரதி பூங்காவிற்கு உள்ளூர் வாசிகள் முதல் அண்டை மாநில வாசிகள் வரை ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து வருகின்ற நிலையில் நண்பகல் 12 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கமோ கோர தாண்டவம் ஆடுகின்றது. இதனால் பூங்கா மர ஓரங்களிலும் நேரு சிலை பின்புறம் உள்ள மரத்தடியிலும் பலர் ஒதுங்கி கடற்கரை மற்றும் இயற்கை காற்றை வாங்கி வருகின்றனர். இதனால் பசியோடு மரத்தடி நிழலில் அமர்ந்து கொண்டிருக்கும் மக்களின் பசியை போக்க தயிர் சாதம், லெமன் சாதம், ஊறுகாய் என விதவிதமாக உணவுகளை போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு வாரி வழங்கி வருகிறார். இவரின் இத்தகைய மனிதநேய செயல் மக்களிடையே மிகுந்த பாராட்டை பெற்று வருகின்றது. உழவர்கரை பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடர்ந்து பொதுமக்களின் பல்வேறு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதோடு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றார். அதன்படி கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெயிலின் தாக்கத்திலிருந்தும் பாதுகாக்கும் வகையில் அவர்களின் தாகம் தணிக்க உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குண்டுபாளையம், உழவர்கரை மூலக்குளம், அருமார்த்தபுரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இலவச நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உட்பட பல்வேறு பழச்சாறுகளை வழங்கினார். இதில் திரளான தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் சரவணனின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் திமுக சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளை கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கிளை கழக செயலாளர்கள் பாலகுரு, வாசுதேவன், நடராஜன், நிர்வாகிகள் ரமேஷ், ராஜேந்திரன், சபாபதி, கலியபெருமாள், ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இரவு நேரத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாஜக பிரமுகர் விக்கி என்ற ராஜகணபதி இரவு உணவு வழங்கினார். புதுச்சேரியில் நகர பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கண் விழித்து இரவு நேரங்களில் வீதியையும் தெருக்களையும் சுத்தம் செய்வதால் தான் நம்மால் தூய்மையாக நடமாட முடிகின்றது. இவர்களின் பணியை போற்றி பல தரப்பினரும் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி இரவு நேரங்களில் தூய்மை பணியாளர்களின் பசியை ஆற்றியது அவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூய்மை பணியாளர்கள் பணிக்கு புறப்படுவதற்காக கம்பன் கலையரங்கில் தங்குவது வழக்கம். அங்கு சென்ற ராஜகணபதி தூய்மை பணியாளர்கள் பணிக்கு புறப்படுவதற்காக கம்பன் கலையரங்கில் தங்குவது வழக்கம். அங்கு சென்ற ராஜகணபதி தூய்மை பணியாளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோருக்கு இட்லி, வடை, தோசை, பொங்கல் என்று இரவு நேரத்தில் உணவை கொடுத்து அவர்களின் பசியை ஆற்றினார். இரவு நேரத்தில் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ என்ற ஏக்கம் இல்லாமல் தூய்மை பணியாளர்களும் அவர்கள் கொடுத்த உணவை மகிழ்ச்சியுடன் வாங்கி சென்று
சாப்பிட்டுவிட்டு பசி இல்லாமல் பணியாற்றினர். மேலும் இரவு நேரத்தில் தூய்மை பணியாளர்களின் பசியாற்றிய விக்கி என்கின்ற ராஜகணபதியின் சேவையை அவர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. திண்டிவனம் அன்னை சமுதாய கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம், விழுப்புரம் மற்றும் மரக்காணம் ஆகிய பகுதிகளில் அன்னை சமுதாய கல்லூரி செயல்பட்டு வருகின்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் டிப்ளமோ நர்சிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு திண்டிவனம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பட்டங்கள் வழங்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு அவர்களது பிள்ளைகள் பாத பூஜை செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நக்கீரன் இதழ் ஆசிரியர் நக்கீரன் கோபால், பேச்சாளர் சக்தி, அமலாக்கத்துறை இணை இயக்குனர் சரவணகுமார், திண்டிவனம் அரிமா சங்கத்தின் மாவட்ட தலைவர் கல்கண்டு சுந்தரம், தமிழ்த்தாய் நடுநிலைப்பள்ளி தாளாளர் பூபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் அன்னை சமுதாய கல்லூரி இணை ஒருங்கிணைப்பாளர் உதயசங்கர் வரவேற்புரை ஆற்றினார். அன்னை சமுதாய கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் சரவணன் ரங்கநாதன் மற்றும் மண்டல தலைவர் பாலமுருகன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை தங்களது பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர். ஒதியம்பட்டில் புனித பணியாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் புனித பணியாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனரும் தற்போதைய புதுச்சேரி SC/ST வளர்ச்சிக்குழு உறுப்பினருமான RG அன்பழகன் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமு, செயலாளர் காளிதாஸ், பொருளாளர் ஐயப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து இடுகாட்டு பணியாளர்களும் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், மகளிர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் 3 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டது. இதில் இடுகாட்டு பணியாளர்களுக்கு கொம்யூன் நகராட்சி மூலம் புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சியில் உள்ளது போல் பிரேதத்தை அடக்கம் செய்ய கட்டணம் நிர்ணயம் அமைக்க வேண்டும். இக்கட்டணத்தை அரசாங்கமே வசூலித்து தோழர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடுகாட்டின் அளவையும் கண்டறிந்து அதற்கான சுற்றுச்சுவர் மற்றும் பாதுகாப்பான அடிப்படை வசதிகள் செய்து அமைத்து தர வேண்டும். இடுகாட்டு பணியாளர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களை அளித்து உதவ வேண்டும் என 3 தீர்மானங்கள் புதுச்சேரி அரசிடம் கொடுக்க வேண்டும் என நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலித் சேனா தலைமை பொதுச் செயலாளர் KM ராமசாமி, புதுச்சேரி அரசு ஊழியர் சங்க தலைவர் மேகராஜ், புதுச்சேரி மாநில அருந்ததியர் முன்னேற்ற சங்க தலைவர் கண்ணதாசன், புதுச்சேரி பல்கலைக்கழக மேற்படிப்பு ஆராய்ச்சியாளர் கோபி, நிர்வாகிகளான பலராமன், ஜெகதீசன், சுப்பிரமணி, செந்தில், உலகநாதன் மற்றும் மகளிர் அணி சார்பில் கலைச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அமமுக சார்பில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மே 1ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கிணங்க புதுச்சேரி மாநில மேற்கு மற்றும் கிழக்கு கழகத்தின் சார்பில் மே தின விழா, பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான UC ஆறுமுகம் தலைமை தாங்கினார். விழாவில் மேற்கு மாநில கழக செயலாளரும் வில்லியனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தின் தலைவருமான ST சேகர் மற்றும் கிழக்கு மாநில கழக செயலாளர் K முருகன் ஆகியோர் சிறப்புரையாற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் கழக நிர்வாகிகள் ரகுபதி, காமாட்சி, கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ராமச்சந்திரன், ஜான்சன், முருகன், இளையராஜா, குரு ஆகியோர் வரவேற்று பேசினர். விழாவில் மாநில கழக அணி நிர்வாகிகள் மங்கலட்சுமி, சிவகுமார், பூங்குழலி, சுப்புலட்சுமி, ஹப்பூர் ரஹ்மான், தங்கப்பிரகாசம் மற்றும் தொகுதி கழக செயலாளர் செந்தில் என்ற குமாரவேல், கண்ணன் என்ற ராமச்சந்திரன், ஆதி என்ற மலையன், எல்லப்பன், உதயா, நந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் அண்ணாமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் செல்லா என்ற தமிழ்ச்செல்வன் நன்றி உரை கூறினார். தொண்டமாநத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தால வாழியம்மன் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொண்டமாநத்தம் கிராமவாசிகள் மற்றும் பக்த கோடிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள சீரடி சாய்பாபா ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் 16ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. காலை 7 மணியளவில் விக்னேஸ்வர பூஜையுடன் திருக்கோயில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து மாங்கல்ய வாத்தியம், அனுக்னே, விக்னேஸ்வர பூஜை, 108 சங்கு ஸ்தாபனம், கலச பூஜை, கணபதி ஹோமம், மங்கள மகா பூர்ணாஹுதி, 1008 சரஸ்வர நாமம் மற்றும் 108 சங்காபிஷேகம், கலசாபிஷேகம் ஆகியவையும் நடைபெற்றது. சாய்பாபாவிற்கு அலங்காரம் மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. முற்பகல் 11 மணி அளவில் சாய்பாபாவிற்கு மங்கள இசையுடன் பல்லாக்கு உற்சவம் நடைபெற்றது. நண்பகல் 12 மணி அளவில் சிறப்பு மதிய ஆரத்தியும் நடைபெற்றது. 1 மணி அளவில் சிறப்பு அன்னதானம் மற்றும் மாலை 6 மணி அளவில் மாலை ஆராத்தி மற்றும் இரவு 8:30 மணி அளவில் இரவு ஆராத்தியும் நடைபெற்றது. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா கோவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6575 ரூபாய். 1 பவுன் 52,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 840 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்கில் 500 பக்க குற்றப்பத்திரிகையை போக்சோ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும் விதமாக காவல்துறை தொலைபேசி எண்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகள் நகரில் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. வரதராஜ பெருமாள் சன்னதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமன் சுவாமியின் ஊஞ்சல் உற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.